கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57 அதிகாரம் 16 வசனம். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வழக்காடும் போது, ஆண்டவர் கோபமாக இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்? சமாதானம் இருக்காது, வியாதி இருக்கும், நிம்மதி இருக்காது, எதுக்கு வாழணும்னு தோணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்போதும் அப்படி இருக்க மாட்டேன், நான் உங்களை தண்டிக்கிறேன். ஏன்? நீங்கள் என் வழியில் நடக்கணுங்கிறதுக்காக உங்களை தண்டிக்கிறேன். நீங்கள் உங்கள் வழியை சீர்படுத்தணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன். ஏன்னா என் முன்னாடி தான் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க, என் முன்னாடி தானே மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பீங்க. அதனால் உங்கள் முகத்தை சோர்ந்து போய் பார்க்க என்னால் முடியாதுங்கிறதுக்காக ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்த தவறுகளை நாம் உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, ஆண்டவரே நான் எதில் குறைவுபட்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்ட போராட்டம், நீங்கள் சொன்னதை நான் எது செய்யலை, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம கேட்குறோமா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஜெபம் பண்ணால் உடனே சரியாயிருன்னு நினைக்கிறோம். அப்புறம் தவறு நம்ம செய்யாமல் இருக்க மாட்டோமே. தேவன் அதை விரும்புகிறார். உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும், பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று அவர் உங்களை சரி செய்ய விரும்புகிறார் என்று எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகளை தான் அவர் சோதிப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா அவர் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போயிடுவோமே, அது அவரால் தாங்க முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? அதனால தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் கேட்டு நாம் வாழ்வோம். நிச்சயமாக நம்ம அவர் கோபம் தொடர்ந்து இருக்காது, அவருடைய வழக்காடுறது தொடர்ந்து இருக்காது. கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதில் நன்மையாக மாற்றி தந்துடுவார். சரியா? நிச்சயமாக செய்வார். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. உயிர்த்தெழுந்த ஆண்டோடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். பிள்ளைகள் நாங்கள் படுற வேதனை கஷ்டம் நீர் அறிஞ்சிருக்கிறீங்க, நாங்கள் அதை உணர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய சமாதானமும் உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய மனநிறைவும் எங்களுக்கு உண்டாகட்டும். சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா மகிமை துதியை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.